நேயர்களுக்கு வணக்கம். கோவையிலிருந்து கோவிந்தராஜ் பேசுறேங்க. 7ஆம் நம்பரை பத்தி பேசுறேன். 7ங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம் கேதுவை குறிக்கும். 7ஆம் நம்பரு கேது பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம எண்கணித பிரகாரம் நீங்க பேர் வச்சிருக்கிறீங்க, ஓகே. அதை பத்தி நிறைய டீட்டெயில் பார்த்துருக்கிறீங்க, ஓகே. நம்ம அந்த சப்ஜெக்ட்ல நிறைய சொல்லவில்லை. ஏன்னா நிறைய பத்தி 7ஆம் நம்பரை பத்தி கேதுவான பகவானை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. என்னுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றதை காட்டிலையும் அந்த கிரகங்களை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு அந்த கிரகங்கள் எங்க வீக்கா இருக்குது, உடல்ல ஆற்றல், அந்த கிரக ஆற்றல் எந்த அளவுக்கு பவரா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப என்ன திசைகள் நடந்தாலும், என்ன புத்திகள் நடந்தாலும், கேதுங்கிற ஒரு கிரகம் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் கேது. நம்ம கேதுவை பத்தி சாதாரணமா சொல்லிடக்கூடாது. கேது யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் கேது. இந்த கேது கிரகம் நமக்கு எங்க தடையா இருக்குதா, தடை பண்ணுதா அப்படிங்கறது மெயினா பார்க்கணும். கேதுவோட ஆக்டிவேஷன் எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, உடம்புல கேதுவோட நெகட்டிவ் எனர்ஜியா, இப்ப கேது நெகட்டிவா இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜியில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உடம்புல பிப்பா இருக்கும். உடம்பு பூரா பிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, நம்ம கை சாதாரணமா இருந்தாலுமே நம்ம சொரிஞ்சோம்னா அந்த இடம் மாறும். அப்படியே டக்குன்னு அப்படி நம்ம சொரிவோம். அந்த சொரிஞ்ச வரையும் அந்த இடம் இருக்கும், திரும்ப மாறும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இது கேதுவோட நெகட்டிவ் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. இதான் இந்த கேதுவோடைய நெகட்டிவ் சிம்டம்ஸ். அதே கிரகம் உடம்புல சின்ன சின்ன கட்டியா இருக்கும். அந்த கட்டினால நமக்கு பிரச்சனை எல்லாம் இருக்காது. அந்த கட்டி சின்ன சின்ன உடம்புல அங்கங்க இருக்கும், ஆனா வெளியில தெரியாது. இப்ப ஒரு நோய் நமக்கு எப்படி வெளியில தெரியாது, ஸ்கேன் பண்ணி எடுத்தா தான் தெரியுங்கிற மாதிரி இந்த கேதுங்கிற கிரகத்துடைய நெகட்டிவ் தாக்கம் உடம்புக்குள்ளேயே வெளியில தெரியாமங்க சின்ன சின்ன கட்டி வர்றது, பிம்பிள்ஸ் வர்றது, இந்த உடம்புல அரிப்பு எடுக்கிறதெல்லாம் கேது நெகட்டிவா பண்ணும். இந்த கேது கிரகத்தை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்றது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த கிரகத்தை நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த விசக்கடியான இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வண்டியில போகும்போதோ எங்கேயாவது நம்ம அடிச்சிருப்போம். அதோடைய தாக்கம் அந்த கேதுடைய தாக்கம் உடம்புல ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த விஷ பிராணிகள் எல்லாம் அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம உடம்புல கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் நெகட்டிவ கொடுக்குதுன்னா சும்மா கொடுக்காது. அந்த கிரகத்தை நம்ம ஏதோ ஒரு வகையில துன்புறுத்திருப்போம். அந்த கிரகத்தினாலதான் நமக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷன் அதிகமா நடக்கும். இப்ப இந்த நெகட்டிவ் ஆக்டிவேஷன் நம்ம பாம்பை சொல்றோம். பாம்புங்கிறது கேதுவை தான் குறிக்கும். ராகு கேதுங்கிறது பாம்பு தான். இந்த பாம்பு ஏன் கிரகங்கள்லாம் இடுப்புல கட்டி இருக்கிறாங்க, விநாயகர் இடுப்புல கட்டி இருக்கிறாரு, சிவன் கழுத்துல இருக்காரு, ஏன் சுத்தி இருக்குன்னா இதெல்லாம் நெகட்டிவான வைப்ரேஷனை அதிகமா ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். அதனால இவங்க கண்ட்ரோல்லே வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க கண்ட்ரோல் அந்த கிரகங்கள் இருக்கும் போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ எத்தனையோ பேர் இந்த சர்ப்பத்தை அடிச்சிருப்பாங்க. அப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க மனிதரா பிறந்து வாழும் போது நாங்க யாருக்கு தீங்கு பண்ணலைன்னாலும், ஆனா எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு விமோச்சனம் எப்படி நாங்க கொடுக்கறது? இப்ப எங்களை நாங்க வண்டி ஓட்டுறது கிடையாது, அவங்க வண்டியில வரும்போது எங்களை அடிச்சிடுறாங்க, நாங்க யார்ட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட எங்களுடைய குறையை நாங்க முறையிடுறோம். இந்த மாதிரி சாபத்துக்கெல்லாம் நிவர்த்தி எப்படி நீங்க கொடுக்குறீங்க? இப்ப எங்களுடைய ஜீவராசிகள்லாம் அழியுது இல்லையா, இதுல இருந்து நாங்க எப்படி பாத்துக்கிறது? எங்களை காப்பாத்தணும் இறைவா அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஜீவராசிகள்லாம் தெய்வத்திட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு இப்ப எங்களுடைய ஜெனரேஷன், இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஜெனரேஷன், நம்ம குடும்பத்துல வம்ச விருத்தி ஆகுது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி கிரகங்கள் நம்ம கொல்லும் போது இப்ப என்னுடைய கிரக வம்ச விருத்தி ஆகக்கூடிய குழந்தைகளா இருக்கக்கூடிய பிறக்கும் இல்லைங்களா, ஜீவராசிகளோட பாம்பு குட்டி இந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த புத்தா இருக்க இடத்துல இடிச்சு கொண்டுறோம் இல்லைங்களா, டிராக்டர் வச்சு அப்படி எல்லாம் கொல்லும் போது இதோட ஜீவராசிகளுடைய ஆன்மாவெல்லாம் இறைவன்கிட்ட போய் மன்றாடுங்க. எனக்கு இந்த மாதிரி இது வந்துருச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்றது, எனக்கு ஒரு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தெய்வங்களை சுத்தி அதை நின்றுக்குது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு உண்டான உங்களுக்கு எப்படி நீங்க இறந்துடுறீங்களோ உங்களுடைய எனர்ஜி பவர் அவங்க உடம்புல ரேஸ் ஆகி அவங்களுடைய குடும்பத்துல வாரிசு வராத அளவுக்கு இந்த பாதிப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத வெளியில காமிக்காம அந்த கிரகங்கள் இந்த சர்ப்பங்கள் பாம்புகள் தெய்வத்தை சுத்தி நின்னுக்குது. அதனாலதான் இந்த சர்ப்பத்தை அடிச்சுக்கொன்னா அதை வாரிசு இல்லாம பண்ணிடும். அதுக்குடைய தாக்கம் உடம்புலயே இருக்கும். அந்த தாக்கம் உடம்புல இருக்க நமக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷன் உடம்புல வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த குடும்ப வம்சம் விருத்தி ஆகாது, பிரச்சனைகள் அதிகமாகும். இதெல்லாம் இப்படித்தான் வருது. இப்படி வர்றதுதான் தோஷம்
இருக்குன்னு சொல்றாங்க ஜாதகத்துல. நான் இங்க செக் பண்ணும்போது அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும். இப்ப இதுக்கு ரெமெடி என்னன்னா, நம்ம கோயிலுக்கு போறது மட்டும் அது ரெமெடி இல்லை. அந்த கிரகத்தை நம்ம புஷ் பண்ணி அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அந்த நெகட்டிவ்ல இருந்து நம்ம வெளியில வரணும். அதுக்குண்டான பிளானட், அதுக்குண்டான வைப்ரேஷன், அது எந்த கிரகத்தினால அந்த பாதிப்பு இருக்குங்க பார்த்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும்போது முற்றிலும் நிவர்த்தியாகி நம்ம போய் திரும்ப சரணடைஞ்சு நம்ம கோயில்களுக்கு பூஜைகள் பண்ணி அதுக்குண்டான பரிகாரம் பண்ணும்போது சக்சஸ் ஆயிருது. அடுத்த நம்ம வம்சத்துக்கே வராது. இல்லைன்னா என்ன பண்ணுன்னா தொன்று தொட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இந்த கிரக பாதிப்புகள். யாரு அடிச்சிருக்கிறாங்களோ அந்த தாக்கம் அவங்க உடம்புல கண்டிப்பா ரேஸ் ஆகும். அதுதான் தோஷம். ஆனா நம்ம என்ன சொன்னோம், எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய வார்த்தையில நம்ம பொய்யாவே பேசுறோம். நம்ம எதையுமே உண்மையை சொல்றதும் இல்லை. இப்ப நம்ம ஒன்றும் இல்லை, ஏன் இந்த அளவுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போறோம், கோர்ட்ல வாதாடும் போது உண்மையாவே சொல்றாங்க கிடையாது, ரெண்டு பக்கமுமே நடக்குது, பொய்யும் நடக்குது, இங்கிரும் பொய்யும் சொல்றாங்க, உண்மையும் சொல்றாங்க. ஆனா தீர்ப்பு கடவுள் கையில தானே இருக்குது. அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. அதனால நமக்கு என்ன உண்டோ, நமக்கு என்ன மாதிரி பாதிப்புல இருக்குமோ அந்த பாதிப்பு சரியானபடி கண்டுபிடிச்சு நம்ம அது சரியான சொல்யூஷன் கொடுத்து சரியான கோவில் வழிபாடுகளை பண்ணி நம்ம அனுப்புறோம். அதுதான் இன்னைக்கு வரையில சக்சஸ் ஆகுது, கரெக்டா இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சரியா பயன்படுத்தி சரியா வழிகாட்டல் பண்ணோம்னா அந்த நபர் கண்டிப்பா சக்சஸ் ஆவாங்க. நம்ம யாருக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தீதும் நன்றும் பிறதரா வாரா அப்படின்னு நம்ம சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதுல எல்லாம் எழுதியிருக்கோம், நன்றும் தீதும் பிறதர வாரான்னு சொல்லி நம்ம வாசகம் நிறைய போட்டிருக்கோம். நம்ம என்ன வழி நடத்துறோமோ அதன்படிதான் எல்லாம் நடக்கும். அதனால ஒருத்தங்களுக்கு நம்ம வழிகாட்டும் போது சரியா வழி காமிக்கணும், சரியா சொல்லணும். அதுதான் நம்ம கிடைக்கும். நம்ம பணம் கிடைக்குதுங்கிறதுக்காக ஒருத்தங்களுக்கு நம்ம மாத்தி அவங்களுக்கு இதை செஞ்சா கிடைக்கும், நமக்கு இதுக்காக நம்ம பணம் கிடைக்கும் நம்ம செஞ்சோம்னா அதோட பிரதிபலனை எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் அதோட பிரதிபலனை அவங்க கண்டிப்பா அனுபவிச்சே தீர்வாங்க. அதனால யாருக்கும் முடிஞ்ச வரையில யாருக்கும் எந்த ஒரு துரோகங்கள் எல்லாம் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணத்திலே நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவோம். என்னுடைய வீடியோல அடுத்தடுத்த வீடியோல என்னுடைய நிகழ்ச்சி வரும், பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.